கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். அண்ணே 2 டீ கொடுங்கண்ணே. இந்தாம்மா. என்னம்மா காலேஜ் அட்மிஷன் கிடைச்சிருச்சா? அட போங்கண்ணே, சோறு போட்ட நிலத்தையும் என் தாலியையும் விற்று தான் 8 லட்சத்தை கொண்டு வந்தேன். 8 லட்சம்லாம் பத்தாது, 12 லட்சம் கொண்டு வான்னு சொல்கிறாங்க. மீதி 4 லட்சத்துக்கு நான் நாண்டுக்கிட்டு தானே சாகணும். அட ஏமா இப்படி சொல்கிற? வேற எங்கேயாவது முயற்சி பண்ணி பார்க்கலாம்ல? நீங்கள் வேறண்ணே, நீங்கள் தப்பாக நினச்சிக்கலன்னா வேற ஏதாவது நல்ல காலேஜ் இருந்தால் சொல்லுங்களேன். நல்ல காலேஜா? ஏம்மா இப்போ நீ போயிட்டு வரல ஒரு காலேஜ், அந்த காலேஜ் யாரோடதுன்னு தெரியுமா? தெரிலையேனே. திமுக அமைச்சர் வேலுவோடதுமா. அவருக்கு இந்த மாதிரி எத்தனை காலேஜ் இருக்கு தெரியுமா? இந்த திருவண்ணாமலை சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அருணை இன்ஜினியர் காலேஜ், அருணை மெடிக்கல் காலேஜ், கம்பன் இன்ஜினியர் காலேஜ், ஜீவாவேலு இன்டர்நேஷனல் ஸ்கூலு, கம்பன் உமன்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜ், அருணை செவிலியர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம், அருணை மருந்தியல் கல்லூரி, குமரன் பாலிடெக்னிக் காலேஜ், கரண் கலை மற்றும் அறிவியல் கல்லூரின்னு இப்படி ஊரு முழுக்க அவரோட காலேஜ் தாமா. என்னன்னே இவ்வளோ காலேஜ் வச்சிருக்காரா? அப்ப இவரு பரம்பரை பணக்காரரா இருப்பாரோ? பரம்பரை பணக்காரரா? ஒரு எம்எல்ஏ சம்பளம் எவ்வளோன்னு தெரியுமாமா அவனுக்கு? 1 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கவேன். போன 2021 தேர்தலில் வேலுவோட சொத்து மதிப்பு 23 கோடின்னு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொடுத்தாரு. ஆனா உண்மையில இவரோட சொத்து மதிப்பு 5000 கோடி இருக்குமா? எப்படி நேர்தலாம்? இப்போ ஒரு காலேஜ் சீட்டுக்கு உங்ககிட்ட 12 லட்சம் கேட்டாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஊர் அடிச்சு வயிற்றுல போட்டுக்கிறது. இதெல்லாம் ஸ்டாலின் ஐயாவுக்கு தெரியுமா? சே, அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதிலனே அவருக்கு தெரிஞ்சா சும்மாவா விட்டுருப்பாரு? எந்த ஊர்ல இருந்து மாணி வர்ற? அலிபாபாவும் 40 திருடர்களும் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி 200 திருடர்களுக்கும் ஒரே பாபா, அந்த சொடல பாபா தான். வேலு அடிக்கிற கொள்ளையில பாதி கொள்ளை அவருக்கு தாமா போகுது. இவர் அப்படி கொள்ளை அடிச்சாதான் ஐயாவுக்கு அடுத்த தேர்தல்ல சீட்டே. அட பாவிங்களா, இததான் திராவிட மாடல் அரசுன்னு சொல்றாங்களா? உங்களுக்காடா நான் ஓட்டு போட்டேன். பெண்ணையாறு செய்யாறு இணைக்கிறேன்னு சொன்னாரு, இணைக்கல. கால்நடை மருத்துவமனை கட்டித்தரேன்னு சொன்னாரு, கட்டித்தரல. விவசாயிகளுக்கு தானிய ஆராய்ச்சி மையம் கட்ட போறேன்னு சொன்னாரு, கட்டல. கிரிவல பாதைய காங்கிரீட் பாதையா மாத்தி தரேன்னு சொன்னாரு, மாத்தல. தோ இங்க இருந்து அந்த பஸ் ஸ்டாண்டு போகணும்னா கூட 1 மணி நேரம் டிராபிக்ல நிக்க வேண்டி இருக்குமா, அதையும் ஒழுங்கு பண்ணல. அது ஏன் ஸ்கூல் பசங்க எல்லாம் கஞ்சா, சரக்கு, கூலிப்புன்னு போதைக்கு அடிமையாகி திருவண்ணாமலையே நாசமா போயிட்டு இருக்கு. சே, இந்த ஊழல் ஆட்சி தான் வேணும்னு ஓட்டு போட்டோம்ல, நீங்க மட்டும் இல்லம்மா, நாங்களும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். திமுகனாவே ஊழல், ஊழல்னா திமுக. இந்தியாவிலேயே ஊழலுக்காக கிடைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம்.